புதிய உடன்படிக்கையின் கீழே நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். தேவன் நம்மை அப்படி காண்கிறார். பரிசுத்தவான்கள் என்பது ஏதோ ஒரு ஃபீலிங் இல்லை. பரிசுத்தவான் என்று தேவன் என்னை காண்கிறார். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதை பற்றி சொல்லலை, தேவன் எப்படி என்னை காண்கிறார் என்பதை பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தேவன் என்ன சொல்கிறார் என்னை பற்றி அவர் சொல்கிறார் பரிசுத்தவான். அப்போ கர்த்தர் என்ன பரிசுத்தவான் அழைக்கிறாருன்னா, அப்போ நான் தெரிந்து கொண்ட உடனே நான் என்ன பண்ணணும்? ஃபீலிங்காக காத்திருக்கக்கூடாது. நான் என்னை பரிசுத்தவான் என்று அழைத்து கொள்ள வேண்டும். நான் பரிசுத்தவான் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். நான் பரிசுத்தவானாக வாழ ஆரம்பிக்க வேண்டும். பரிசுத்தவானாக வாழ ஆரம்பித்தா ஃபீலிங் வந்துடும். அப்புறம் நிறைய பேர் ஏன் பாவிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பாவத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு கிடக்கிறாங்கன்னு சொன்னால், தங்களை பாவிகளாக எண்ணுகிறார்கள், பாவிகள்னு பேசிக்கொள்ளுகிறார்கள், பாவிகள்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க, பாவிகள்னு சொல்லி சபையில் அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதனால் அவர்கள் பாவியாகவே இருக்கிறாங்க. நீங்கள் என்னைக்கு நீங்கள் பரிசுத்தவான் என்று எண்ணி, பரிசுத்தவான் என்று பேசி, பரிசுத்தவானாக வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, முதல்ல வாழுங்க. இல்லைங்க ஒரு மாதிரி பரிசுத்தவான் மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணலைங்க, வாழ்ந்து பாருங்கள், ஃபீலிங் வரும். ஹலோ, நான் பரிசுத்தவான்றதை நம்ப ஆரம்பித்த உடனே, அதை பேச ஆரம்பித்த உடனே, அதை எண்ண ஆரம்பித்த உடனே, அதன்படி செயலாற்ற ஆரம்பித்த உடனே, அந்த பரிசுத்தவான் என்கிற எண்ணம் என்னை ஆள ஆரம்பித்து விடுகிறது. என்னுடைய செயல்களை ஆள ஆரம்பித்து விடுகிறது, எல்லாவற்றையும் ஆள ஆரம்பித்து விடுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ